உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ். உயிரோடை தமிழில் அன்பர்களே, கருத்தியல் சங்கமம் நிகழ்ச்சியில் புலவர் சிவநாதன் அவர்கள் இணைந்து பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் இங்கே உரையாடும் ஒரு நிகழ்ச்சியாக கருத்தியல் சங்கமம் இடம்பெறும். இன்றைய கருத்தியல் சங்கமம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமைகின்றது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ் அவை 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட இருக்கிறார்கள். ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த வெள்ளி விழா. இந்த நாடுகளில் உங்களுக்கு தெரியும், அமைப்பை அல்லது ஒரு குழுவை அவற்றை நடத்துவதென்றால் மிகவும் கடினமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒன்று நிதி தேவை, இனி ஆள்பலம் தேவை. இவை இரண்டும் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இதில் ஒரு முக்கியம் இருக்கிறது என்னவென்றால், எங்களுடைய மண், மக்கள், மொழி இவற்றை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இவ்வாறான அந்த கலைஞர்களுடைய செயல்பாடு முக்கியம். ஏனென்றால் அந்த கலைஞர்களூடாகத்தான் நிறைய விடயங்கள் வெளிப்படுத்தப்படும். அப்பொழுதுதான் மக்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருப்பார்கள். அதனூடாக அவர்களும் அறிந்து கொள்வார்கள் பல விடயங்களை. அதனால் தாக்கங்களை, மாற்றங்களை ஏற்படுத்தலாம். எனவே தமிழ் அவை இந்த 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடுகின்ற என்று கேட்டவுடன் மிகவும் மகிழ்ச்சி. உடனடியாகவே நான் புலவர் சிவநாதன் அவர்களை அழைத்து அவரோடு நான் இது தொடர்பாக உரையாட வேண்டும் என்று அழைத்திருக்கின்றேன். இங்கே புலவர் சிவநாதன் அவர்கள் கலையத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் புலவர் சிவநாதன் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் உயிரோடை தமிழ் வானொலி நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உங்களுக்கு முதல் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். ஏனென்றால் 25 ஆண்டுகள் என்பது, குழுவை அமைத்து அதை நடத்தி செல்வது என்பது இலகுவான விடயமில்லை. 1999ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தமிழவை 25வது ஆண்டு வெற்றி விழா கொண்டாடப் போகின்றது. வருகின்ற ஐப்பசி மாதம், அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கின்றது. முதலில் நீங்கள் தமிழ் அவையை நிறுவியது, அது என்ன காரணத்துக்காக நிறுவினீர்கள்? அதனூடாக என்ன சாதிக்கலாம் என்று நீங்கள் இந்த தமிழ் அவையை உருவாக்கி இருக்கிறீர்கள்? உண்மையில நான் இந்த நாட்டுக்கு 1974 வந்த போது இங்கு தமிழ் சார்ந்து பெரிய அளவிலே பெரிய இயக்கங்கள், அமைப்புகள் இருக்கவில்லை. ஆனால் 2 பள்ளிக்கூடங்கள் தான் அந்த காலத்தில் இருந்தது. நான் நினைக்கிறேன் திருவள்ளுவர் பாடசாலை என்ற ஒரு பாடசாலை இருந்த ஞாபகம். வெறும் தமிழ் சார்ந்து ஒரு சில மிகவும் தனிப்பட்டவர்கள் நடத்திய கல்லூரிகள், தமிழ் பள்ளிகள் இருந்தனவே ஒழிய, மற்றது லண்டன் போன்ற இருந்தனவே ஒழிய, அதுக்கு மேலாக கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இங்கே இருக்கவில்லை. மற்றது குறிப்பாக கலை, கவிதை என்று வருகிற பொழுது, இலக்கியம் என்று வருகிற பொழுது, அந்த காலத்திலே ஞானசூரியன் போன்றவர்கள் ஒரு சிலர் இருந்தார்களே ஒழிய, மற்றபடிக்கு பெரிய அளவிலே நான் வந்த காலங்களிலே பெரிய அளவிலே அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் கூட அந்த ஆலயம் சார்ந்த சிந்தனைகள், தெய்வம் சார்ந்த சிந்தனைகள் இருந்தன. சவாதி பிள்ளை ஐயா, ரத்னசிங்கம் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். மற்றது இங்கே இருக்கக்கூடிய வேறு சில தமிழ் சார்ந்து பத்திரிகைகள் நடத்துகிற தன்மைகள் கொஞ்சம் இருந்ததை ஒழிய, இந்த நான் நினைத்த அளவுக்கு கவிதை, இலக்கியம் அல்லது ஒரு ஒரு படைப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளிகளை எல்லாம் நான் சந்தித்தது இல்லை என்று சொல்ல வேண்டும். பத்திரிகை வந்தால் கூட லண்டன் முரசு போன்ற ஒரு பத்திரிகை தான் நாங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்த ஒரு பத்திரிகை அந்த காலத்திலே. சதானந்தன் அவர்கள் நடத்திய பத்திரிகை. ஆகவே அந்த காலத்தில், நான் வந்த காலத்தில், ஒரு எனக்குள்ளே ஒரு வறட்சியும் வறுமையும் இருந்தது. இந்த தமிழை உண்மையாக உங்களுக்கு தெரியும், கவிதை என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதுவும் இலக்கியம் என்பது ஒரு முக்கியமான பகுதி, கலை ஒரு முக்கியமான பகுதி, எல்லாவற்றுக்கும் மேலாக படைப்பாளுமை என்பது ஒரு முக்கியமான செய்தியாக, முக்கியமான ஒரு சக்தியாகத்தான் நாங்கள் பார்த்து இருந்திருக்கிறோம். நான் நாட்டிலே இருந்த பொழுது, கொழும்பிலே நான் இருந்த காலத்திலும் சரி, ஸ்கந்தரோதயா கல்லூரியிலே இருந்த காலத்திலும் சரி, நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண பக்கங்கள் இருந்த காலத்திலும் சரி, அந்த காலத்திலே கலை, இலக்கியம் என்பது, அதுவும் சொற்பொழிவுகள், அது அப்படி என்று எங்களுடைய அந்த தமிழினுடைய அந்த செழிப்பை நாங்கள் அனுபவித்து போட்டு வந்த காலம். அப்ப எனக்கு அது ஒரு இளமை காலம். எனக்கு அப்ப 25 வயது. அப்ப நான் அந்த துடிப்போடு இருந்த காலத்திலே, நான் தெரிந்தோ தெரியாமலோ தெய்வாதீனமாக
மாத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நடத்தி கொண்டிருந்த கென்சிங்டன்ல இருந்த பாரத வித்ய பவனுக்கு நான் சென்றேன். தெய்வாதீனமாக அங்கு செல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. நான் அங்கு போன பொழுது அங்கே மாத்தூர் கிருஷ்ணமூர்த்தியை நான் நேரடியாக சந்தித்தேன். அங்கு போன பொழுதுதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது என்றால், அந்த கட்டிடத்தை பார்த்த பொழுது இந்த கட்டிடம் வந்து எங்களுடைய தமிழ் கலை இலக்கியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அது ஒரு ஈழத்தமிழர்களுக்கான ஒரு நிறுவனமாக எனக்கு தெரியவில்லை. அப்படியான இடத்தை பார்த்தேன். அதுல வந்து ஒரு தூணிலே அந்த அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு எத்தனையோ பேர் நிதி எல்லாம் கொடுத்து அந்த இந்திய பெரும் வர்த்தகர்கள் எல்லாம் நிறைய கொடுத்து அந்த நிறுவனத்தை கட்டி எழுப்பியிருந்ததை பார்த்துவிட்டு அங்கு நிற்கிற பொழுதுதான் எனக்கு ஏதோ தெரியவில்லை, ஒரு உள்ளத்துக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது. எங்களுடைய கலைஞர்களையும் எங்களுடைய இலக்கிய கர்த்தாக்களையும் வளர்க்கக்கூடிய ஆளுமைகளை வளர்க்கக்கூடிய ஒரு இடம் எங்களுக்கு இருந்தால் என்ன என்ற ஒரு சிந்தனை வந்தது. அப்ப நான் தமிழவி என்று பெருசா யோசிக்கவில்லை. ஆனால் இப்படி ஒன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு ஆர்வமாக வந்தது. அப்படியே வந்துட்டு அது அடி உள்ளத்திலேயே ஒரு கனவாக இருந்ததே ஒழிய அதை நான் செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பிறகு நாங்கள் படிப்பில் போயிட்டோம். பொறியியல் துறை கட்டடத்துறைக்குள்ள போன பிறகு அதுக்கு பிறகு வந்து என்னுடைய முழு சிந்தனையும் வந்து இந்த ஆழ்கடலுக்குள் அறிவியல் முன்னோர் அந்த அந்த ஆய்வுகள் சார்ந்துதான் கூட போயிட்டு கவிதை செய்வது கொள்வது. ஆனால் 76ஆம் ஆண்டு நான் நிற்கிறேன். 76ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும். 75 76 எங்கள் தாயகத்துல பல பிரச்சனைகள் இருந்தது. அப்ப அந்த 76ஆம் ஆண்டுல வந்து நான் இங்கே தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப் என்று சொல்லி தமிழ் கலைஞர் குழு, தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப், அமெச்சூர் தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப் என்றுதான் அதை அந்த காலத்துல நாங்கள் பேர் சொல்லி வைத்தது. அப்படி ஒரு குழுவை நான் 76லே உருவாக்கினேன். அப்போது இந்த சிந்தனை அப்படித்தான் முதல்ல வந்து விருத்தி செய்யப்பட்டது என்னுடைய நெஞ்சுக்குள்ள இருந்து. என்னென்றால் ஏதோ எங்களுக்கு ஒரு நிறுவனம் வேண்டும், தமிழ் சார்ந்த ஒரு கலை சார்ந்த நிறுவனம் வேண்டும் என்றுதான் நான் அந்த 76ஆம் ஆண்டு என்னுடைய நண்பர்கள், இப்போ சந்திரமோகன் எல்லாம் இங்கே இருக்கிறார், பெரும்பநாயகம் திருமதி பெரும்பநாயகம், அலோசியஸ், சதானந்தன் என்று பலர் கூடி அந்த காலத்திலே அந்த 76ஆம் ஆண்டு நாங்கள் அந்த அமெச்சூர் தமிழ் கலைஞர் குழு, அந்த அமெச்சூர் தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப் என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நாங்கள் கலை இலக்கியம் சார்ந்தவற்றை செய்தோம். நான் வில்லுப்பாடல்கள் அந்த நேரம் நிறைய செய்யக்கூடிய அந்த வில்லுப்பாடல்கள், மற்றது நான் கலை நிகழ்ச்சிகளை கூடி செய்து, அது குறிப்பாக தாயகத்திலே நடந்த பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக அந்த அங்கே இருக்கக்கூடிய எனக்கு தெரியும் ரூகம் ப்ராஜெக்ட் என்ற ஒரு ப்ராஜெக்டை கூட அங்கே இருக்கக்கூடிய TRRO என்ற அந்த நித்யானந்தா என்பவர் நடத்திய அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து சில வேலைகளை செய்வதற்கு கூட எங்களுக்கு அங்கு உதவி செய்வதற்கு இந்த எங்களுடைய தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப் வந்து வேலை செய்வதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி அப்படியான ஒரு சூழல்லே 80ஆம் ஆண்டு வரை அந்த தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப் நல்ல பவர்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த 80ஆம் ஆண்டுக்கு பிறகு எனக்கு லிபியாவிலே எனக்கு பொறியியல் துறையிலே தொழில் கிடைத்த உடனே நான் லிபியாவுக்கு சென்ற போது அந்த தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப் என்னால் பிறகு அங்கால கொண்டு செல்ல முடியவில்லை. பிறகு நான் 84ல் லிபியாவிலே இருந்து குடும்பத்தோடு இங்கு திருப்பி வந்த பிறகுதான் அந்த 84க்கு பிறகு நான் என்னுடைய முழு கவனமும் முழு கவிதை இலக்கியம் அத்தனையும் வந்து தாயகத்தை நோக்கி திரும்பி விட்டது. காரணம் இந்த 83 இனக்கலவரத்தில் என்னுடைய மனைவி மகன் எல்லாம் அகதிகளாக்கப்பட்டு அங்கு கொழும்பிலே இருந்தவர்கள். அவர்கள் அதனால நான் நாட்டுக்கு போய் அங்க நேரடியாக அகதிகளுடைய பிரச்சனைகளை, எங்களோட மக்கள் பட்ட துன்பங்களை பார்த்து விட்டு வந்த பிறகு என்னுடைய முழு கவனமும் அப்படியே தாயகத்தோடு திரும்பி விட்டது. குமுறல்,
எமது பயணம் போன்ற சின்ன குறுநூல்களை எல்லாம் நான் இங்கிருந்து 85 86 நினைக்கிறேன் அந்த நூல்களை வெளியிடத் தொடங்கினேன். இப்போ இந்த 86 இருந்து அரங்கத்திலே நாடகங்கள், நாட்டிய நாடகங்கள் என்று நிறைய செய்யக்கூடிய கவிதைகள் என்று சொல்லி ஒரே அடியாக முழுதாகவே தேசம் சார்ந்த சிந்தனைகளோடு ஓடினது. அப்படி ஓடிக்கொண்டு வந்து கடைசியாக 2000 ஆண்டுல வரைக்கதான் அந்த காலத்துல நான் என்னுடைய வீட்டு வளவில பின்னால ஒரு மண்டபத்தை கட்டினேன். மண்டபத்தை கட்டி நான் நினைக்கிறேன் ஒரு 97 98 என்னுடைய வளவுக்கு பின்னால் ஒரு மண்டபத்தை உருவாக்கி அந்த மண்டபத்துக்கு தமிழவை என்ற பெயர் வைத்தேன். அந்த தமிழவையை வைத்த போது என்னுடைய தம்பிகள் பட்டிமாகரன், இங்கே இருக்கக்கூடிய பட்டிமாகரன், பாலரவி, ஜெயக்குமார் என்று அப்படி எத்தனையோ என்னுடைய தம்பிகள் இங்கே பலர் இருக்கிறார்கள். நான் பெயர் சொல்ல போனால் நீண்டு கொண்டு போகும். சிவகுணம் என்று எல்லோரும் வந்து அந்த நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள் என்று தெரிகின்றது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களிடம் வந்து தமிழ், கலை, இலக்கியம், நாடகம், நாட்டிய நாடகம் இது நிறைய பற்றிருக்கிறது. தமிழவையில் நீங்கள் என்ன துறையில் இயங்கினீர்கள்? இந்த துறையில் பயணித்ததற்கு என்ன காரணம் என்று கூற வேண்டும். இதோடு என்ன விடயங்களை நீங்கள் இதுவரையில் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் சாதித்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? என்னென்றால் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா, தமிழை நீங்கள் வந்து அறிவாக ஒரு கல்வியாக கொடுப்பது ஒன்று. அது இங்கே உள்ள பள்ளிக்கூடங்கள், அந்த பள்ளிக்கூடங்கள் நாங்கள் 2000ஆம் ஆண்டு மில்லேனியம் வருகிற பொழுது இங்கே பள்ளிக்கூடங்கள் நிறைய இருந்தன. பள்ளிக்கூடங்கள் கொடுப்பது தமிழ் அறிவாக இருந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் என்னுடைய பார்வை வந்து தேசம், தேசியம், தெய்வம், இந்த 3 நிலைகளிலே நாங்கள் இந்த மக்களுக்கு வந்து கலை இலக்கியம் ஊடாக ஒரு அதாவது வரலாறு, வாழ்வியல், வழிபாடு, தொல்லியல், தொன்மை, எங்கிட்ட விழுமியங்கள் இவற்றையெல்லாம் கலை இலக்கியத்தினூடாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை வந்ததால் தான் தமிழவையை நான் வந்து தொன்மையினுடைய ஒரு தொன்மையிலே நங்கூரமிட்ட ஒரு 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 பயணத்துக்கு நான் ஆயத்தமாக்கினேன். அது என்னென்று கேட்டால், ஆன்றோர் அறிவும் சான்றோர் சால்வும் தோன்றா துணையாய் கொண்டது அவையே என்று அதற்கு முதலாவது அந்த வரிகளை, அந்த ஆன்மீக வரிகளை நான் போட்டிருந்தேன். அந்த வரிகள் தான் இன்று வரை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று நான் சொல்றேன். முன்னோர்களை அவர் ஆன்றோர் அறிவும் சான்றோர் சால்வும், இந்த ரெண்டும், அதாவது அறிவு மட்டுமல்ல, சான்றோருடைய சால்வு, விழுமியங்கள், எங்களுடைய விழுமியங்கள், எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள், எங்கள் வாழ்வியல் விழுமியங்கள், இவற்றை எல்லாம் கொண்ட ஒரு கலை இலக்கிய ஒரு நிறுவனமாக கலாச்சார பண்பாட்டு விடயங்களை எடுத்து செல்கின்ற எழுத்தாலும் எண்ணத்தாலும் எடுத்து செல்லுகின்ற படைப்பாற்றலால் எடுத்து செல்லுகின்ற ஒன்றாக இருந்த நான் ஒரு படைப்பாளியாக இருந்த காரணத்தினால் ஒரு கவிதை துறையிலே, இலக்கிய துறையிலே, மொழியியல்லே என்று சொல்லப்பட மத தொல்லியல்லே என்று எல்லாவற்றையும் பார்க்க, அதை விட எல்லாத்துக்கும் நான் ஒரு கட்டடத்துறையிலே என்னுடைய அதாவது மிக பிரதானமான பகுதி வந்து தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவம் என்பதும் மேலாண்மை என்பதும் என்னுடைய ஒரு உயிர் நாடியாக என்னுடைய கட்டடத்துறையிலே, என்னுடைய தொழிலிலே இருந்து வந்தது. அதனாலே என்னை பொறுத்தளவிலே நான் என்னுடைய முன்னோர்களுடைய பல ஆளுமைகளை, பல ஆற்றல்களை நான் வந்து மிகவும் ஆழமாக உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். அவர்கள் கப்பல் கட்டியதும், பயணித்த அந்த உலகம் எல்லாம் பரவியதும், இந்த குமரி கண்ட விடயங்கள் அத்தனையுமே வந்து நான் வந்து ஒரு ஆழமாக பார்க்கிற ஒருவனாக இருந்ததாலே எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு, அடுத்த நாளைய சந்ததிக்கு எங்களுடைய முன்னோர்களுடைய அந்த விழுமியங்களை, அவர்களுடைய ஆற்றல்களை, அவர்களுடைய வீரியத்தை, அவர்களுடைய சிந்தனை திறனை, அவர்களுடைய அறிவியல் ஞானத்தை கொண்டு வந்து
கொடுக்க வேண்டிய அந்த மரண நோட்டத்தை தான் தமிழவையிலே செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால அதாவது எங்கட எங்கட மக்களுக்கிடையிலே இருந்த அவர்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், வளர்ந்தவர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், அவர்கள்ட்ட இருந்த ஆளுமைகளை, அந்த மறைந்து கிடக்கிற ஆளுமைகளை இழுத்து வந்து அந்த ஆளுமைகளினோடு எங்களுடைய தமிழர் தொன்மையை கொண்டு வர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய அங்க இருக்கக்கூடிய ஒத்த சிந்தனை உள்ளவர்களாக இருந்த அத்தனை தம்பி தங்கைகளோடு நான் சேர்ந்து இயங்கக்கூடியதாக இருந்தேன். ஆகவே எங்களுடைய விழாக்களாக இருக்கலாம், நான் தமிழவையிலே வைத்த ஒன்று கூடல்கள்ல கூட இந்த விஷயத்தை தான் நாங்கள் கூட செய்தோம். அதை விட படைப்புகள், எங்களுடைய படைப்பாக்கங்கள், நாட்டிய நாடகங்கள், கவிதைகள், கவியரங்கங்கள், கருத்தரங்கங்கள் என்று என்னென்ன பகுதியெல்லாம் தொட முடியுமோ அதை நாங்கள் தொட்டு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கினோம், வாய்ப்புகளை ஏற்படுத்தினோம். அதனால் பல குழந்தைகள், மற்றது எங்களுடைய நாடகங்கள்ல நடித்தவர்கள் சிலர் நினைப்பார்கள் ஒரு குழுவை வைத்து நடத்தி கொண்டு அந்த குழுவை மட்டும் மையப்படுத்தி செய்வார்கள். நான் அப்படி செய்யவில்லை. தமிழவை பாத்தீங்கன்னா, குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட கலை படைப்பாளுமையை பொறுத்தவரையிலே நான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களோடு, அது பாடல் வடிவமாக இருக்கலாம், நாடக வடிவமாக இருக்கலாம், நாட்டிய வடிவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு கலை வடிவம், அது இலக்கிய வடிவமாக இருக்கலாம், நூல் வடிவமாக இருக்கலாம், அரங்கேற்றங்களாக இருக்கலாம், எங்கும் போய் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழவையும் எனக்கு தந்தது. தமிழவையோடு இருந்த என்னுடைய தம்பி தங்கைகளும் அதை ஏற்படுத்தி தந்தார்கள். மற்றும் இந்த சமூகம் எனக்கு அந்த ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு விரித்து கொண்டே இருந்தது. அதனால நீங்க கேட்டது என்னுடைய அந்த பார்வை ஒரு பன்முக பார்வையாகத்தான் நாங்கள் எங்களுடைய பார்வையை விரித்து கொண்டோம். ஒரு தனிய ஒரு சிறுகதையோ அல்லது ஒரு நாவல் எழுதுவதோ அல்லது ஒரு கவிதை எழுதுவதோ அல்லது ஒரு ஆய்வு செய்வதோ என்று இல்லாமல் அத்தனை துறைகளையும் தொடக்கூடிய ஒரு பெருவாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அதனால் தமிழவையை பொறுத்தளவிலே ஒரு பரந்த வெளியை உருவாக்கி அங்கே எங்களுடைய சமகால சந்ததியும் நாளைய சந்ததியும் இணையக்கூடிய கரங்கோக்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, சேரிட்டிஸ், அதாவது தன்னார்வ நிறுவனங்களோடு கூட நான் பல நிறுவனங்களோடு சேர்ந்து வேலை. பரந்த தளத்தில் நீங்கள் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் என்று நிச்சயமாக தெரியும். பலருடன் பேசும் பொழுது கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக உங்களுடைய பங்களிப்பை பலரும் அதனூடாக பெற்ற பலனை கூறுவதை நான் பல தடவைகள் கேட்டிருக்கிறேன், பல இடங்களில் கேட்டிருக்கின்றேன். இனி ஐயா, நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக வெள்ளி விழா 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் நடைபெறப் போகின்றது. இந்த வெள்ளி விழா தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். என்ன நடக்கப் போகின்றது, எங்கே நடக்கப் போகின்றது, என்ன விதமான நிகழ்வுகள் அங்கே எதிர்பார்க்கலாம் என்ற விடயங்களை கூறுங்கள். இது உண்மையா, இந்த வெள்ளி விழா வூட்பிரிட்ஜ் ஹை ஸ்கூல்ல எசெக்ஸ்ல தான் நடக்க இருக்கிறது. அக்டோபர் 5ஆம் தேதி நாங்கள் உண்மையில காலை 10 மணிக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகளை ஒரு விருந்தோம்பலோடு தொடங்குகிறோம். விருந்து காலை சாப்பாடோடு தான் நாங்கள் தொடங்குகிறோம். அது ஒக்களிப்பு என்று சொல்லுகிறோம். தமிழவை எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய சுற்றம், உறவுகள், அன்பர்கள் எல்லோரும் நாங்கள் அந்த காலை உணவை உண்டு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் அங்கே இருந்து நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டாடுவது போல இருந்து கொண்டாடி விட்டு 12 மணிக்கு சரியாக குத்து விளக்கேற்றலுடன் எங்களுடைய விழா ஆரம்பிக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழ் வாழ்த்து, இறை வாழ்த்து, தாயக அஞ்சலி எல்லாத்தோடும் சேர்த்து வருகிற பொழுது நாட்டிய அரங்கம், வில்லிசை, வில்லுப்பாட்டு, வாத்திய இசை, கருத்தரங்கம், கவியரங்கம், உண்மையில கருத்து களம் என்றுதான் வைக்கிறோம். அதில் உண்மையில கருத்து களத்தை பார்த்தீர்கள் என்றால் அன்பும் அறனும் அன்றும் இன்றும்
என்ற தலைப்பினே அருமையான ஆளுமைகள் பங்கு பெற்றுகிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதிலே கருத்துக்களத்தை தலைமை தாங்குகிறார் என்னுடைய அன்பு தம்பி பாவலர் கந்தையா ராஜமனோகரன் அவர்கள். அவர்களோடு சேர்ந்து மதிப்புக்குரிய அன்புக்குரிய தம்பி இளஞ்சி அவர்கள், இளஞ்சி வேந்தனார் அவர்கள், மாதவி சிவலீலன் என்னுடைய அன்பு தங்கை மாதவி சிவலீலன், மற்றது என்னுடைய தம்பிகள் தமிழவையை சேர்ந்த தம்பிகள் மாவடீஸ்வரி, மற்றது தங்கைகள் வதனா, கார்த்திக், மற்றது அடுத்தது முத்தமிழ் ரஜினி போன்றவர்கள் எல்லாம் பங்கு பெற்றுகிறார்கள். இப்படி அவர்களுடைய அந்த கருத்துக்களம், இந்த அன்பும் அறனும் ஆன்றும் ஒன்றும் என்ற தலைப்பிலே மிக அழகான ஒரு சிறந்த கருத்துக்களத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதை விட இனி இந்த குழந்தைகளுக்கான ஒரு கலந்துரையாடலை முனைவர் ரீட்டா பட்டிமான் அவர்களுடைய தலைமையிலே தயாரித்து வழங்க இருக்கிறோம். அதாவது தலைப்பு அருமையான தலைப்பு என்னென்று கேட்டால், நாளை உலகை பாதுகாக்க வல்லது செயற்கை நுண்ணறிவா, இல்லை இயற்கை பேரறிவா, இல்லை செயற்கை நுண்ணறிவா என்ற தலைப்பின் கீழே குறிப்பாக இளவல்களை வைத்து ஒரு கலந்துரையாடல் நடத்துவதாக இருக்கிறோம். இந்த வாத்திய இசை எங்களுடைய மதிப்புக்குரிய கலைவாணி அவர்கள், வயலின் இசை வித்துவாட்டி கலைவாணி அவர்களுடைய தயாரிப்பிலே அது நடக்க இருக்கிறது. வில் இசை இருக்கிறது. கடவுளை நேரில் கண்டால் என்று குழந்தைகளுக்கான ஒரு அருமையான வில்லிசை ஒன்று அது என்னுடைய எழுத்திலே வருகிறது. அதை தம்பி டாக்டர் அனந்தசேனன் அவர்கள் தயாரித்து வழங்க இருக்கிறார். அதில் நல்ல இளம் பிள்ளைகள் பங்கு பற்ற இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் கவியரங்கம் என்னுடைய தலைமையிலே சிறந்த அருமையான ஆளுமைகள் எல்லாம் பங்கு பெற்ற இருக்கிறார்கள். கவிஞர் பாலரவி, காந்தல் என்கிற கவிஞன், அடுத்து சுகந்தலிலா என்று வரிசைப்படுத்தப்படக்கூடிய கவிஞர்கள், துரை சிவபாலன், நான் ஞாபகத்திலே வருபவர்களை சொல்கிறேன். மற்றது இதுவரை எனக்கு தெரிந்த அளவிலே ரேணுகா உதயகுமார் அவர்கள், மற்றது கவிராஜன் மகாராஜன் என்ற தம்பியும் பங்கு பெற்றதாக அறிகிறேன். கதிர்லோகன் என்று சுவிசிலிருந்து பங்கு பெற்ற போகிறார். இப்படி பலரும் பங்கு பெற்ற இருக்கின்ற ஒரு கவியரங்கம். புஷ்பா என்ற பிள்ளை, புஷ்கலா என்ற பிள்ளை, புஷ்பகலா என்ப பங்கு பெற்ற இருக்கிறார். இப்படி நல்ல ஒரு அருமையான கவியரங்கம். அது உயர் குணமேவிய தமிழா என்கிற தலைப்பிலே நல்ல ஒரு அருமையான கவியரங்கம் நடக்க இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக நாட்டிய நாடகம். இந்த நாட்டிய நாடகம் உண்மையாக நாங்கள் தமிழகத்திலே 3 தடவைகள் அரங்கேற்றினோம். 3 மேடைகளிலே, சென்னையிலே மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பிலேயும், தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி கரிகாலன் அரங்கிலேயும், அடுத்ததாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கல்யாண மண்டபத்திலும் நாங்கள் மிகச் சிறப்பாக செய்து அரங்கேற்றிய சிவகங்கை செந்தி என்கின்ற அருமையான ஒரு நாட்டிய நாடகம். அந்த நாட்டிய நாடகத்தை தயாரித்து வழங்கியவர் என் அன்பு சகோதரி நர்த்தனகலா வித்தகி பத்மினி குணசீலன் அவர்கள் தயாரித்து நர்த்தனகலாலயா மாணவிகள் சிறப்புற செய்த அந்த நாட்டிய நாடகத்தை மீண்டும் இங்கே மேடையேற்றுகிறோம் பெருமையோடு. அது நடக்கிறது. அது ஒரு உண்மையாக ஒரு அற்புதமான நாட்டிய நாடகம். அதனோடு மாத்திரமல்ல, தம்பி சாம் பிரதீபன், தங்கை ரஜிதா சாம் ஆகியோருடைய மெய்வழி அரங்க நிகழ்வாக சர்வதேச மேகங்கள் என்கிற ஒரு கூத்து வடிவம் ஒன்று இடம்பெற இருக்கிறது. இந்த நாட்டியங்கள், இதுக்கிடையில நாட்டியங்கள் வேறு நடக்க இருக்கின்றன. அருமையான நாட்டியங்கள் ரவுப்ரியா செந்தில்குமரன், நிரிஜா என்ற எங்களுடைய ஒரு அருமையான ஒரு இளம் ஆசிரியனுடைய மாணவிகள், மற்றது பானு கந்தஞானி அவர்களுடைய மாணவி, எல்லாம் சிறப்பான நாட்டியங்கள் எல்லாம் நடக்க இருக்கின்றன. இதைவிட
வாழ்த்துரை செய்வதற்கு அத்துவிதானந்தன், சாவித்ரி அத்துவிதானந்தன், புவனேஸ்வரி சபாரட்னம், மற்றது கவிஞர் மனோ போன்றவர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள். இதுக்கு மேலால இது இன்னும் பல நிகழ்ச்சிகள், இறைவாழ்த்து ஒரு தம்பி என்னுடைய இளவயதிலிருந்து என்னோடு பழகியவர், அவர் செய்கிறார். மற்றது தமிழ் வாழ்த்து இந்த ஒரு அருமையான பிள்ளை தேனுகா சிவநேராஜா என்று அந்த பிள்ளை அருமையாக பாடுகிறார். இப்பொழுதெல்லாம் அவர் செய்கிறார். இப்படி பல நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு 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 அருமையான ஒரு நீண்ட ஒரு அன்பளிப்பாக நாங்கள் இதை தயாரித்து இந்த விழாவை கொடுப்போம். இதுக்கிடையில உணவு கொடுக்க வேண்டிய நேரங்கள்ல கொடுப்போம். இப்படி ஒரு ஒரு சிறந்த நிகழ்ச்சி தயாரிப்பை நாங்கள் செய்திருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது நிறைய கலைஞர்கள் பங்கெடுத்து வெள்ளி விழாவை கலக்கப் போகிறார்கள் என்றுதான் எனக்கு உணரக்கூடிய இருக்கின்றது. சிறந்த தொகுப்பாளர்கள் எல்லாம் தமிழவையில் இருக்கக்கூடிய சிவாசிவபிள்ளை, மற்றது அஞ்சு ராமதாஸ், ரகுப்பிரியா, செந்தில்குமாரன், விக்னராஜா, எங்களுடைய மதிப்புக்குரிய ரஜிதா அவர்கள், குணா, இப்படி எல்லோரையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். இது ஒரு உண்மையில ஒரு அன்புறவு. மற்றது என்னுடைய நாடக உலா இருக்கிறது. நாடக உலாவிலே நீங்கள் தமிழவையினுடைய நாடக உலா இருக்கிறது, சொல்ல மறந்து விட்டேன். அந்த நாடக உலாவிலே இவ்வளவு காலம் என்னுடைய நாடக படைப்புகளிலே பங்கு பற்றிய பல நடிகர்கள் தோன்றி இது ஒரு உலாவாக நாங்கள் அந்த நாடக உலாவை செய்கிறோம். ஆகவே உண்மையாக சொன்னால் இது ஒரு அன்பு சார்ந்த, நான் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறேன், அன்பே தமிழ் அதிலே அமிழ் என்ற வார்த்தையை அடிக்கடி இன்று உச்சரித்து கொண்டே வருகிறோம். இதுதான் தமிழவையினுடைய முக்கியமான செய்தி. இந்த சமூகத்தினிடையே ஒரு அன்புறவை உருவாக்க வேண்டும். அன்புதான் எங்களை இணைக்க வல்லது என்கிற அந்த முழு நம்பிக்கை. அன்பே தமிழ் அதிலே அமிழ் என்பது காரணம். எங்களுடைய அது தேசமாக இருக்கலாம், தெய்வமாக இருக்கலாம், தேசியமாக இருக்கலாம். தமிழ் என்று வந்துவிட்டால் அதுக்கு அடித்தளம் எது என்று கேட்டால் அன்பு, அதனுடைய மறுபக்கம் அறம். இந்த அன்பையும் அறத்தையும் பேரறிவோடு சேர்த்து கொடுக்கிற அந்த பெரிய ஒரு பணியைத்தான் தமிழவை செய்து வந்தது, செய்ய இருக்கிறது என்ற செய்தியை சொல்லுகிற ஒரு பெருவிழாவாக, மகிழ்ச்சி பெருவிழாவாகத்தான் இந்த விழா நடக்க இருக்கிறது. மகிழ்ச்சி பெருவிழாவாக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, வெள்ளி விழா காணும் தமிழ் அவைக்கு உயிரோடை தமிழ் உறவுகள் சார்பாகவும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு கருத்தியல் சங்கமம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். புலவர் சிவநாதன் அவர்களே. நன்றி தனாஞானி, இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்காக உங்களுக்கும் நன்றி கூறி, உயிரோடை தமிழ் வானொலிக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி, எல்லாவற்றுக்கும் மேலாக இதை கேட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமையான அன்புறவுகளுக்கும் நன்றி கூறி, அன்பே தமிழ் அதிலே அமுல் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.